ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில, நிறைய செலவு வரும் போல், இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தீநீரை வடித்து இது வந்து ஒரு 20 சொட்டு காலையில் இரவு வெந்நீரில் ஊற்றி சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் ரெண்டாவது வராது. மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு எல்லோ ஷேடில் இருக்கும். துணியில் வடிகட்டி இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா யோகம் இலாகஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஆனந்தையா இருக்கார். ஆனந்தையாட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு அது ஏற்பட்டால் அது வந்து வயசான காலம் ஓகே வரும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இப்போல்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பிரச்சனை ஏற்படுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்த நோய்கள், அதாவது இதயம் சார்ந்த இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போது எல்லாருக்குமே வருது. அது வந்து உணவு முறைகளா இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயிலா, ஸோ இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால் உருவாகுது, அப்படி உருவாகுனா அதை வந்து எப்படி வந்து நம்ம வராமல் தடுக்கலாம்? இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கம்யா. சரி. உணவு பழக்க வழக்கமும் இருக்குது, மது அருந்ததுனாலையும் வருது. இதுக்கு வந்து நம்ம என்ன மெடிசன் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நவ உப்பு தீநீர்னு ஒன்றும், இருதய கழிவுகளை நீக்கும் தீநீர் ஒன்றும், டானிக் ஒன்றும் கொடுக்குறோம். சரி. இது வந்து நிறையா 45 வயசு 50 வயசு எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனோம், ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில, நிறைய செலவு வரும் போல், இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதை ஒரு செட்டாக கொடுக்குறோம். இது போக இப்போ நிறையா பேர் என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ஐயா எங்களுக்கு வந்து இருதய பிரச்சனையெல்லாம் இல்லை, 20-25 வயசு தான் ஆகுது, ஆனால் எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம், அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமிடி மாதிரி இல்லைன்னா வருமுன் காப்போம் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைகளில் தென்காசியிலேருந்து உசிலம்பட்டி, தேனி அங்கே வரைக்கும் இந்த மலைகளில் கிடைக்கிற 7 வகையான சீரகங்கள். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வீட்டுக்கு சமையலுக்கு நல்ல சீரகம் உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து காடுகளில் காட்டு சீரகம்னே ஒன்று கிடைக்கிது. அதேமாதிரி பெருஞ்சீரகம்னா அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சீரகம் கிடைக்கிது. இதே மாதிரி ஓமம், ஒரு 7 வகையான மலையில் இருந்து எடுக்கப்பட்ட சீரகம். இந்த சீரகத்தை வந்து பனையில் உள்ள பதிநீர், நல்ல சுத்தமான பதிநீர் காலையில் வாங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதில் உள்ள சுண்ணாம்பு ஃபுல்லாக செட்டில் ஆன உடனே ஒரு 20 லிட்டர் பதினிக்கு இந்த சீரகங்கள் வந்து ஒரு அரை கிலோ, 7 வகையான சீரகம் 3.5 கிலோ, 3.5 கிலோவுக்கு 20 கிலோ இந்த பதினியை ஊற்றி கரைச்சி ஒரு 3 நாள் வச்சிரும், அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லி. ஒரு 50% பதினியை வந்து அது வாங்கிரும் ஊறி. அதுக்கப்புறம் காப்பர் பானையில் போட்டு தீநீராக வடிப்போம். தீநீராக வடித்து இது வந்து ஒரு 20 சொட்டு காலையில் இரவு வெந்நீரில் ஊற்றி சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் ரெண்டாவது வராது. வந்தவங்களுக்கு இது கொடுக்க மாட்டோம், வந்தவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருவோம். இது வந்து கிராஜுவலாக வேலை செய்யும். இந்த கிராஜுவலாக வேலை செய்கிறதுனால நிறைய ஒரு 20 வயசு 25 வயசு ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட அதை வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து நிறையா பேருக்கு அந்த ஒரு மாதிரி இருந்தது, அது இப்போ ஒரு மாதிரி இல்லை, உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது, இப்போ இது சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஓடுறோம், கிரவுண்ட்லலாம் 1 ரவுண்டு 2 ரவுண்டே எங்களால் ஓட முடியாது, இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 ரவுண்டு வரைக்கும் எங்களால் ஓட முடியுது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வருமுன் காப்போம் அந்த மாதிரி. இது வந்து ஒரு அற்புதமான தீநீர், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும், ரொம்ப அற்புதமான வாசனை இருக்கும். ஆமாம், 7 மலை பனை தீநீர். ஆமாம், 7 மலை பனை தீநீர். ஓகே, அருமை, சூப்பர். பார்த்தீங்கன்னா தேங்காய் கலரில் தான் இருக்குது, பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. இப்போது இந்த 7 மலை தீநீரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது பயன்படுத்தாமல் நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஹோம் ரெமடிஸ் இருக்கா?
வீட்டில் இருந்துக்கிட்டே இவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு 2 லிட்ரு தண்ணீர், அந்த 2 லிட்ரு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு இரவு கொதிக்க வைக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம் நம்ம சமையல் கொடுத்துறது, அதை போட்டு அந்த சட்டியை மூடி வச்சிடணும். சரி. மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கூல் ஆயிரும், ஒரு எல்லோ ஷேடில் இருக்கும். இதை தினமும் அவங்க எப்பயும் குடிக்கும்போது அதை குடித்தாங்க அப்படின்னா வடிகட்டணுமா இல்லை அப்படியே? இல்லை, கீழே வந்து சீரகம் செட்டில் ஆயிரும். ஆனால் வடிகட்டிக்கலாம், துணியில் வடிகட்டி இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அகம் அப்படின்னா நம்மளுடைய உள் உடம்பு, இதில் வந்து சீரகம் நம்ம போடுறது அப்படிங்கும்போது நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப சீராக மாற்றும், ரொம்ப சீர் பண்ணும். அதனால் இது வந்து நிறையா ஏற்கனவே பெரியவங்களுக்கெல்லாம் நான் ப்ரெஷர் இருக்குங்கிறவங்களுக்கு பூரா இந்த ஹோம் ரெமெடி சொல்லுவேன். அவங்க பூராமே ப்ரெஷரே இப்போ இல்லை, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். ஹோம் ரெமெடி வந்து ஒரு இந்த நபர் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கிறவங்க கூட அந்த சீரகம் தாராளமாக சொல்லலாம். சீரக தண்ணி சாப்பிடலாம். கேரளாவில் பூரா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பூரா சீரக தண்ணி தான் வைப்பாங்க. அது காரணம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சூப்பர் சூப்பருங்க, நல்ல ஹோம் ரெமெடி. அதை வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம தாக எடுக்கும் போதெல்லாம் அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு குடிச்சிக்கலாம். சூப்பருங்க, சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சீரகம் வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாங்க ஐயா, அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறாரு, நம்மளுடைய அகத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு சீரகம்னு பேர். ஸோ அதில் இவ்வளோ ஒரு பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையும் வராது, இதயமும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு இது 7 மலை பனை தேநீர் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றியா. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா. நன்றி.